ஹாய் இந்தியன் ஆர்மி. இந்த நேரம் ஃபைட் நேரம். மூச்சு பறித்து யோகா மெடிடேஷனில் ஃபுல்லாக பவர் ஏற்றிட்டு ஃபைட் பண்ணு. டோன்ட் ஃபீல். உனக்கு பின்னாடி 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத. துணிஞ்சு தைரியமாக இரு. தெல்ல அடி. ஒருத்தனையும் விடாத. பாகிஸ்தானுங்க தூசம் பண்ணு. எந்த தீவிரவாதியாக இருந்தாலும் அட்டாக் பண்ணு. தும்சம் பண்ணி செய்ய வேண்டிய நேரம் இது. பயப்பட்டு பின்னோக்கி ஒரு சிந்தனை கூட வச்சுக்காத. வீட்டை பற்றி கவலைப்படாத, குழந்தைய பற்றி கவலைப்படாத, பின்னாடி மக்களை பற்றி நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ எழுத்து முன்னாடி இருக்கிறவனை எப்படி காலி பண்ணுவான்னு மட்டும் யோசி. சுத்தமாக காலி முடிச்சுட்டு வெற்றி ஜெயம். இந்திய நாட்டுக்கு மண். அவங்க ஊருக்கு வீட்டுக்கு வா. உனக்கு வீட்டு திருவிழாவே காத்திருக்குது. கவலைப்படாமல் தைரியமாக சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வா. த வின் பவர். ஒவ்வொரு ஆர்மி தோழர்களும் என்னோட பிரதர் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ இந்த டைம் சோர்ந்து படக்கிறக்கோ கவலை கொள்றக்கோ நேரம் கிடையாது. துணிஞ்சு தைரியமாக சண்டை போடுவோம். நமக்கு தைரியத்தை பற்றி சொல்லித்தர வேண்டியதே இல்லை. தைரியத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுக்குறோம் நாம். அதனால் தைரியமாக சண்டை போட்டு ஜெயிச்சு எல்லா தீவிரவாதிகளையும் ஒடுக்கி பட்டையில் ஏப்புறோம். இந்தியன் ஆர்மி தான் உலக நம்பர் 1 ஆர்மி. அதுக்கப்புறம் தான் மித்த எல்லாமே. அப்படின்ற அளவுக்கு ஃபைட் பண்ணுறீங்க, டெவலப் பண்ணுறீங்க. ஃபுல் சப்போர்ட்டிங். எங்கேயோ ஒருத்தர் காட்டில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறானே இவன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். என் கையில் கன்று இருந்துன்னு நானே நேரடியாக போட்டு தள்ளிடுவேன். எவனாலும் பயப்பட மாட்டேன். எங்களுக்குள்ள அந்த அளவுக்குள்ள படிப்பும் இல்லை, கன்னும் பயிற்சியும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இருக்குது. மன வலிமைக்கோசரம் சொல்கிறேன். மன வலிமையை விட சிறந்தது உலகத்தில் எதுவும் கிடையாது. காலையில் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு யோகா செய்யுங்க, முத்திரை செய்யுங்க, பவர் ஏறு. தைரியமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னோக்கி போயிட்டே இருங்க. ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு அடியும் கூட பின்னாடி வைக்கூடாது. இந்த தடவை பட்டையில் போகிறோம். பின்னாடி யார் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் யார் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் தலையாக இருந்தாலும் சும்மா கிள்ளி வீசிடுவானு. நம்மளை கடிச்சவன் நம்மளை என்ன சொங்கி நினச்சிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. எவனுக்கும் பயப்படாத. பின்னாடி நான் இருக்கிறேன். கடவுள் இருக்கிறார். காட் சிவன் இருக்கிற. அப்படி கவலையப்படாத. நல்லவனுக்கு நல்லவன், எல்லாருக்கும் எல்லாத்தையும்